ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காண்டாக்டர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த காண்டாக்டர்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, அதெல்லாம் ஏன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஓவராலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காண்டாக்டர்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட இண்டஸ்ட்ரியல் மிஷினரிஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் சர்க்யூட் இருக்கலாம், மோட்டராக இருக்கலாம், அதெல்லாம் ஹைட்ராலிக் பம்ப், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோட்டர்ஸ், அதுபோல் பம்ப் நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் ஆன் பண்ணுறதுக்கு நம்ம கண்ட்ரோல் லாஜிக் படி சீக்வன்ஸ் படி ஆன் பண்ணோன்னா இது போல் காண்டாக்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த காண்டாக்டர் ஆன் பண்ணி தான் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஆஃப் மிஷினரிஸை டிசைன் பண்ண முடியும். அதே போல் எவ்வளோ கரண்ட் ரேட்டிங் தாங்கும் எல்லாமே இதை கிளியராக கொடுத்துருக்காங்க. இப்போ இது எங்ககிட்ட இருக்கிறது ஒரு 50 ஆம்ஸ் கண்டினியூஸ் கரண்ட் ரேட்டிங் கொண்ட ஒரு காண்டாக்டர். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம A1 A2 இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே எலக்ட்ரோமேக்னெட்டிக் காயில் இருக்கும். உள்ளே நம்மளுடைய A1 அண்ட் A2ன்னு சொல்லிட்டு 2 போட்டிருக்கோம். அந்த A1 A1க்கு A2க்கு நம்ம எப்போலாம் 230 வோல்ட் சப்ளை கொடுக்குறோமோ இந்த போர்ட் A1, இங்கே A2, எப்போ நம்ம 230 வோல்ட் சப்ளை கொடுக்குறோமோ அப்போ இது எலக்ட்ரோமேக்னெட் உள்ள அட்ராக்ட் ஆகி நம்மளுக்கு 3 காண்டாக்ட் பாயிண்ட்டுமே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். காண்டாக்ட் பாயிண்ட்னா இதுதான் L1 L2 L3. இங்கே பார்த்தீங்கன்னா T1 T2 T3ன்றது காண்டாக்ட் பாயிண்ட்டு. இப்போ நம்ம சப்ளை கொடுக்கும்போது என்ன உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரோமேக்னெட்டால் அந்த 3 காண்டாக்ட்டுமே க்ளோஸ் ஆகும். அப்போ என்ன ஆகுனா நார்மலி இது எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும். எப்போ நம்ம சப்ளைக்கு எனர்ஜி சப்ளை கொடுக்குறோமோ அப்போ என்ன ஆகுனா இந்த காண்டாக்ட் பாயிண்ட்லாம் க்ளோஸ் ஆகும். அப்போ நமக்கு 3 பாயிண்ட்டுக்கு போலுமே க்ளோஸ் ஆகிட்டு நம்ம மோட்டருக்கோ அல்லது ஹீட்டர் சர்க்யூட்டுக்கோ கரண்ட் போகும். இங்கே RYB 3 ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. எப்போல்லாம் நம்ம சப்ளை காண்டாக்டர் கொடுக்கும்போது காயிலுக்கு சப்ளை கொடுக்கும்போது எலக்ட்ரோமேக்னெட் அட்ராக்ட் ஆகிட்டு நமக்கு அவுட் கோயிங்கில் RYBன்னு சொல்லிட்டு 3 ஃபேஸ் போகும். இன்கேஸ் அது மோட்டராக இருக்கலாம், இல்லை இண்டக்டிவ் லோடாக இருக்கலாம், அல்லது கெப்பாசிட்டிவ் லோடு கெப்பாசிட்டி பேங்காக இருக்கலாம், அல்லது ரெசிஸ்டிவ் லோடான ஹீட்டராக கூட இருக்கலாம். அதெல்லாம் நம்ம இந்த லோடை கண்ட்ரோல் காண்டாக்டர் யூஸ் பண்ணி நம்ம சப்ளை கொடுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா NO அண்ட் NCன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்லாம் கொடுத்துருப்பாங்க. NO NCனா என்னென்னா இந்த காண்டாக்டர் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் சொல்கிறதுக்கு எடுக்கிறதுக்கான ஒரு ஃபீட்பேக் எலமெண்ட் தான் இது நார்மலாக ஆஃப் கண்டிஷனில் இருக்கும்போது இந்த பாயிண்ட் NC ஆகவும் இது NOவாக இருக்கும். எப்போ காண்டாக்டர் ஆன் ஆகுதோ அப்போ இது NO ஆகிடும், இது NC ஆகிடும், இது NO ஆகிடும், நார்மலி ஓப்பன் ஆகிடும். இதுதான் ஒரு பேசிக் ஃபங்க்ஷனு. இது உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு காண்டாக்டர் நம்மகிட்ட இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் பேங்க்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் காண்டாக்டர். இதுவும் காண்டாக்டர் தான். பட் இது என்னென்னா ஹையர் ரேட்டிங் ஆஃப் கெப்பாசிட்டி பேங்க்லாம் சுவிட்சிங் ஆப்ரேஷன்லாம் ரொம்ப நேரம் அடிக்கடி நடந்துகிட்ருக்கும் பவர் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்கோசம். அப்போ என்ன நமக்கு இன்டர்ஸ்டேடியன் கரண்ட்டு அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த இது போல் காண்டாக்டர் யூஸ் பண்ணால் தான் நம்ம லைஃப் ஆஃப் காண்டாக்டர் லைஃப் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது ஸ்பெஷல் டிசைன் ஃபார் கெப்பாசிட்டர். ஓகேங்களா, இது கெப்பாசிட்டர் காண்டாக்டர் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்டர்ஸ்டேடியஸ் கரண்ட் இது லிமிட் பண்ணுறதுக்கு தனியாக மேலே இது போல் மீட்டர் கொடுத்துருப்பாங்க, மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் இந்த காண்டாக்டர் ஆன் ஆகிருக்கு ஆஃபில் இருக்கான்னு சொல்கிறதுக்கான ஒரு எக்ஸ்டர்னல் ஆட் ஆன் பிளாக் சொல்லுவாங்க. இது அதே போல் தான் நம்மளுடைய காண்டாக்டர் ஆன்லேருந்து ஆன் NC N1 சொல்லிட்டு நம்ம ஃபீட்பேக் எடுத்துக்கலாம். இது மூலம் நம்மளுடைய பிரேக்கர் காண்டாக்டர்லாம் ஆனில் இருக்கா அல்லது கெப்பாசிட்டி பேங்க் ஆன் இருக்கா சொல்லிட்டு இண்டிகேஷன் லேம்ப்ஸு, அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் காட்டுறதுக்கோசம் இது போல் ஆட் ஆன் பிளாக் யூஸ் பண்ணுவாங்க. இது எக்ஸ்டர்னல் ஆட் ஆன் பிளாக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்மளுடைய பிரேக்கர் அல்லது இந்த காண்டாக்டர் ஆனில் இருக்கான்னு சொல்கிற ஸ்டேட்டஸை காட்டுறதுக்கான ஒரு அடிஷ்னல் ஆட் ஆன் பிளாக் தான் அது. அதில் நம்ம சப்ளை வோல்டேஜ் 24 வோல்ட் 230 வோல்ட் சிக்னலை கொடுத்து நம்ம ஃபீட்பேக் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது ஃபீட்பேக் கோசம் யூஸ் பண்ணுறது அந்த ஆட் ஆன் பிளாக்ஸ்லாம். இதில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி L1 L2 L3 இருக்கும். அதே போல் நம்மளுடைய மல்டிமீட்டர் வச்சு பார்த்தா தெரியும். நான் கண்டினியூட்டி ரிப்போர்ட் வச்சுருக்கேன். இப்படி தான் நம்மளுடைய காண்டாக்டர் நார்மலாக சப்ளை கொடுத்தோன்னா நம்ம காண்டாக்டர் காயில் க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிட்டு நமக்கு எனர்ஜி சைட் நமக்கு நம்மளுடைய அவுட்புட் இந்த சொன்ன மாதிரி 3 பாயிண்ட் 3 போல் க்ளோஸ் ஆகும். அதை நம்ம சப்ளை கொடுத்து செக் பண்ணலாம் எப்படின்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா A1 A2க்கு நான் 230 வோல்ட் சப்ளை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, எப்பயுமே A1ல் பாசிட்டிவ், A2வில் நியூட்ரல் கொடுக்கணும். இது எப்படி நான் ஆன் பண்ணி காட்டுறேன், எப்படி ஆன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 230 வோல்ட் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம போலுக்கு அக்ராஸாக செக் பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்கள்.
நம்மளுடைய கான்டாக்டர் வந்து சப்ளை கொடுத்து நமக்கு கண்டினியூட்டி வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம கான்டாக்டருக்கான சப்ளை காயிலுக்கான சப்ளை கட் பண்ணுறோமோ அப்போ வந்து கான்டாக்டர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். இப்படி தான் வந்து நம்மளுடைய கான்டாக்டர் வந்து ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள்.